Hi viewers, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவில் ஸ்டைல்ல புளியோதரை எப்படி செய்யலாம்ன்றத நம்ம வீடியோவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. சாப்பாடு இந்த மாதிரி உதிரியா வடிச்சு எடுத்துக்கணும். குறஞ்சதுனா சாப்பாடு நல்லா இருக்காது. ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், எல்லாம் வறுபட்டதும் ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுடர் மாதிரி. ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். கருவேப்பிலை போட்டதும் வரமிளகா ஒரு 4 வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம். ப்ளஸ் அதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்ம இதப்போ ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியை கரைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம சாதத்துக்கும் சேர்த்து தான் போட போகிறோம். ஸோ அதனால் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். ஓகேங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைமில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் போடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கலாம். சாப்பாடும் நல்லா ஆறி இருக்கணும். நம்ம செஞ்ச குழம்பும் அவ்வளோ ஆறி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழஞ்சிடும், சாப்பாடு குழஞ்சிடும். மிச்சம் இருந்தால் கூட ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெடாது. ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரியாஸ் கிச்சன் சேனலை Subscribe பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.